ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ரா சிம்பிள் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி கிராசரி கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இப்போ ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நான் 2 மந்த்துக்கு ஒன்ஸ் தான் நான் வாங்குவேன். அதுக்கிடையில் முடிகிறது நான் வாங்கிக்கிறேன். இப்போ அரிசி, பிரியாணி அரிசி முடிஞ்சிருச்சு. அது வாங்கிட்டு வந்தோம். 1.5 கிலோ 150 ரூபா ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதுவும் வாங்கியாச்சு. அது வாங்கி இப்போ ஒரு பாட்டிலில் ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது முடியும், இதை எடுத்து கொட்டிக்கலாம். நான் ஒரு தூக்கு வழியில் தான் கிராசரி வாங்குறது எல்லாத்தையுமே போட்டு வச்சுருப்பேன். ரீஃபில் பண்ணது போக அதில் தான் போட்டு வச்சுருப்பேன். இப்போ அதில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கோல்டு வின்னர் ஆயில் வாங்கியிருந்தேன். அது நான் பாக்கெட்டில் தான் வாங்குவேன். இப்போ ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தனால 2 லிட்டர் 300க்கு வாங்கிட்டாச்சு. அதையும் இப்போ ஊற்றி வச்சுக்கலாம் பாட்டிலில். இது 1 மந்த்துக்கு கரெக்டாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. எப்பயுமே நான் இந்த ஆயில் தான் வாங்குவேன். ரேஷன் கடையில் கொடுக்குறத நான் ஏதாவது பொரிக்கிறதுக்கு, அப்புறம் வடை சுடுறது, இது எல்லாத்துக்குமே நான் அந்த ஆயில் வச்சுக்கிடுவேன். இது தாளிக்க, குழம்புக்கு, இதுக்கு மட்டும் நான் இது ஊற்றிக்கிடுவேன். அதையும் அதோட ப்ளேஸில் எடுத்து வச்சிடலாம். எப்போயுமே நம்ம திங்ஸ் போட்டு வச்சோம்னா அதோட இடத்துல எடுத்து வச்சா நல்லாயிருக்கும். முன்னாடி ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஃப்ரிட்ஜ் எல்லாமே அங்கிட்ட இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஒன் சைடாக வச்சு இப்போ பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்குது. ஹால்லேருந்து கிச்சனோட வியூ இப்படி தான் இருக்கும். இப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஈவினிங் போல் ஆச்சு. டீ போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் வச்சாச்சு. பாலும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போட்டோம். நம்ம டீ குடிக்கட்டாலுமே நம்ம கட்டாயம் டீ போடு தான் ஆகணும். ஏன்னா பாப்பா கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, அதனால் டீ போடு தான் ஆகணும். இப்போ தேயிலையும் நாட்டு சக்கரையும் போட்டுக்கிறேன். நான் பாப்பா கொடுக்குறதுனால நாட்டு சக்கரை தான் போடுவேன். போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கிடையில் கொண்டக்கல்லை நான் வாங்கியிருந்தேன். அதையும் ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே பழைய கொண்டக்கல்லை இருந்துச்சு. பழைய கொண்டக்கல்லையை நான் ஒரு பவுலில் கொட்டிட்டு, இப்போ வாங்கினதை நான் ஃபஸ்ட்டு கொட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டோம்னா அதை சீக்கிரமாக யூஸ் பண்ணிடுவோம். இப்போ வாங்கினது அடியில் இருக்கும். எப்போயுமே நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்களும் இப்படி பண்ணி பாருங்கள். எந்த பொருளுமே கெட்டு போகாது. எப்போவுமே முன்னாடி வாங்கின பொருளை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வாங்கின பொருளை பின்னாடி தான் யூஸ் பண்ணணும். அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன். இப்போ அதையும் ரீஃபில் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கிடையில் டீ நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் சாயம் இறங்கினா தான் அப்போ டீ குடிக்க நல்லாயிருக்கும். இப்போ டீயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நான் ஆற்றிக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் நான் எப்போயுமே ஆறி தான் குடிப்பேன் டீ. அதே மாதிரி ஆற்றிக்கிறேன். என்னோடய பொண்ணுக்கு அப்புறமா தான் கொடுப்பேன். அவள் தூங்கிட்டு இருக்கா. நான் டீ குடித்து முடிச்சுட்டு தான் அவளுக்கு கொடுப்பேன். இல்லைன்னா என்னையும் குடிக்க விட மாட்டா. கொட்டி விட்டு அவள் மேலேயும் கொட்டிக்கிடுவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று ரொம்ப காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்து கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். நான் பேசும்போதே உங்களுக்கு காட்டுறேன். எப்படி காற்று அடிக்குது, சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் ஸ்க்ரப்பர் இது எல்லாமே வாங்கினதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற வேலை இருந்துச்சு. அதையெல்லாம் ட்ரையில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். முன்னாடி ப்ரஷ் இதெல்லாம் வாங்கினதெல்லாம் அரேஞ்ச் பண்ணாமல் அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்தேன். அதையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வேஸ்ட்டு கவரெல்லாம் தூக்கி போட மாட்டேன். ஏன்னா ஏதாவது குப்பை போட்டு நம்ம குப்பையில் போட்டுக்கலாம்ல. அதனால் நான் மடித்து வச்சுருவேன். ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வந்தால் அதில் வர கவர் எல்லாத்தையுமே மடித்து வச்சுருவேன். இதுக்குன்னு போய் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்க தேவையில்லைல. அதனால் நான் அப்படியே பண்ணிக்கிடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.